வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பெரிய டேங்க்கு ஃபுல் இதாயிடுச்சு. இப்போ வெயில் அடிக்குது பார்த்தீங்களா? இது அந்த டேங்க்ல தான் வெயில் அடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் வந்து ஃபுல்லாக பாசி பிடிச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப பாசி பிடிச்சிருச்சு. அதான் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த இதில் இந்த பாசி பிடிக்காம இருக்க வேற என்ன வழி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்ல போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓரளவுக்கு நார்மலான வீடியோ தான். நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா முடிஞ்சு தான். ஒரு ஃபுல் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி ரொம்ப நாள்னா 2 நாள் ஆச்சு. இன்னைக்கு சேர்த்துறேன். இன்னைக்கு போட்டுருவேன். 1 நாள் ஆச்சு. இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோவாக இந்த மீன் தொட்டி கழுவ போகிறோம். சில பல இதெல்லாம் சொல்ல போகிறேன். இந்த டைம் உண்மையாக சொல்ல போகிறேன். சில டைம் சொல்ல போகிறேன்ட்டு மறந்துடுறேன், விட்டுறேன். இந்த மாதிரியே போச்சு. இந்த டைம் ஒரு இது முக்கியமானது சொல்ல போகிறேன். பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேற ஒன்றும் இல்லை. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் வெயில் அடிக்குதா? நான் மறைஞ்சிருக்கனால வெயில் தெரில. அடிச்சதுன்னா அதோ இந்த மாதிரி இருக்கா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதோ ஃபுல்லாக பாசி படிஞ்சிருச்சு. இந்த சைடு கொஞ்சம், இதோ உள்ளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், இந்த சைடு உள்ள இந்த மாதிரி ஃபுல்லாக பாசி படிஞ்சிருச்சு. இப்போ இந்த பாசியெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அப்போ தான் டேங்க் பார்க்க நீட்டாக இருக்கும். இது இப்படி திரும்பி பாருங்களேன். இந்த டேங்க்கும் எவ்வளவு அழகாக இருக்குது. பார்த்தாலே ரசிக்கிற மாதிரி இருக்குது. மீனெல்லாம் அவ்வளோ கிளியராக தெரியும். மீனுங்கிறத விட இது கிளியராக இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை, பாசி படிஞ்சு இப்படி இருக்கு. சரி வாங்க க்ளீன் பண்ணிடலாம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாதி அதில் பாதி குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, தண்ணி நடந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக குறைச்சிட்டு மீன் விட்றதுக்கு வேறு டப்பு இல்லை நம்மக்கிட்ட. அதனால் இதில் பாதி அதில் பாதி குறைச்ச மாதிரி குறைச்சிட்டு இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரஷ் எடுத்து இதெல்லாம் ஃபுல்லாக ரஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு சொன்னால் புரியலன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துட்டு இப்படி ரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி க்ளீன் பண்ணோம்னா ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. அப்படி தான் நான் இத்தனை க்ளீன் பண்ணிருந்தேன். அப்படி தான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ கேமரா ஒரு வாரமாக வச்சுட்டு நான் க்ளீன் பண்ணுறதை அப்படியே வீடியோ ஷூட் பண்ணுறேன். வாங்க வீடியோவில் போகலாம். இல்லை பாருங்கள். இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும் போது சில பேருக்கு இந்த முடி டிஸ்டர்ப் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவு டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ வாங்க வேலை செய்யலாம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. மீனெல்லாம் செட் பண்ணியாச்சு. சில டேங்க்கோட ஃபில்ட்ரு இதெல்லாம் மாற்ற வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு டேங்க்லாம் முன்னாடி டிஸ்பிளேக்காக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சேல்ஸ்ன்னு எடுத்துட்டேன். சேல்ஸு ஆகலைங்கிறத விட சேல்ஸ் ஏன் நிறுத்தினேன்னா, கொஞ்சம் க்ரூமிங் பண்ணலாம். நிறைய ஃபிஷ்ஷு இருக்குது. மௌலி பெரிய சைஸ் இருக்குது. அவ்வளோதான். மௌலி மட்டும் தான் பெரிய சைஸ் இருக்குது நம்மக்கிட்ட. மீதி கப்பீஸ் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது. மீதியெல்லாம் செமி அடல்ட் சைஸில் இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம பிளாட்டி பார்த்தீங்கன்னா செமி அடல்ட்டுக்கும் அடல்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. அடுத்தது கோல்டும் அந்த மாதிரி தான். இதெல்லாம் கொஞ்சம் க்ரூமிங் பண்ணி அதை ப்ரீடிங் பண்ணி அதெல்லாம் குட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் டெக்ஸிடோ அதுவும் இருக்குது. ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு இன்னொரு மெயில் வாங்கி போடணும். அதோட குட்டீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. அது இப்போதைக்கு காட்டல. நான் வளர்ந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இதெல்லாம் இருக்குங்களா, அதனால நான் இப்போதைக்கு சேல்ஸு நிறுத்திட்டேன். அதுக்கு அடுத்தது நம்ம க்ரூமிங்லாம் பண்ணிவிட்டு சேல்ஸ் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ இந்த ஃப்ளவரான் டேங்க்கை க்ளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்க்குறக்கு அழுக்காக தான் தெரியும். இப்பயும் அழுக்காக தான் இருக்கும். அழுக்குனா மங்கலாக இருக்கும். ஏன்னா தண்ணி மண்ணு மேலேயே ஊற்றுனதுனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது கொஞ்சம் நாளில் செட்டில் ஆயிரும். கொஞ்சம் மணி நேரத்தில் செட்டில் ஆயிரும். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், அவ்வளோதான். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது புதுசாக அனுப்பிச்சி விட்டு என்னை அறிமுகப்படுத்தி விடுங்க. ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நான் நவீன் வ்ளாகர். பை பாய்.